இன்றைக்கி நம்ம சீனியர் சிட்டிசனில் நம்ம நந்தனத்தில் நல்ல புது கான்செப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. மற்ற சீனியர் சிட்டிசனில் பார்த்தாச்சுன்னா ஜிம், யோகா அந்த மாதிரி தான் சீனியர்ஸுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் டாக்டர் விக்னேஷ். அவர் இந்த வெளியூரில் 12 இயர்ஸாக ஸ்பெஷல் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இன்றைக்கி இப்போ இங்கே நம்ம சீனியர் சிட்டிசனுக்காக அட்வான்ஸ்டு ஃபால் ப்ரிவென்ஷன் கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க. அது என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் 12 இயர்ஸாக கனடாலேயும் லண்டன்லேயும் சீனியர் ஃபால் ப்ரிவென்ஷன் தெரபிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே உள்ள சீனியர்ஸுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு புது முயற்சி அவங்க ஒரு 1 hour கிளாஸ் ஆட்டு கொடுத்தாங்க. அதில் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல்லாட்டு அது நிறைய பேருக்கு ஃபால் ப்ரிவெண்ட் ஆச்சு. நிறைய டிசீஸ்லேருந்து அவங்க வெளியில் வந்தாங்க. ஸோ அதை நம்ம முதல் முறையாக இந்தியாவில், அதுவும் நம்ம நந்தனத்தில் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அவேர்னஸ் கிடையாது இந்தியாவில். ஸோ நம்ம எப்படியாவது இதை நம்ம இந்தியாவில் கொண்டு போய் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் முதல்ல நந்தனத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு ஃபால் ப்ரிவென்ட் மட்டும் கிடையாது, ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ கண்டிஷன்ஸ்லேருந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணலாம். மெயின்லி ஏஜ் கண்டிப்பாக 10 to 15 years they can live more. எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இல்லை ஒரு கை பிடிங்க, ஒரு கை வைங்க. ஓகே, சரி உட்காருங்க. இன்னும் 2 வாரத்தில் அவங்க பிடிக்காம இருக்கணும். நான் தான் தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு கை பிடிக்காம நிற்க முடியுமா? பிடிக்காம நிற்க முடியுமா? சரி உட்காரு. அவங்க பண்ணியாச்சு. நீங்கள் பண்ணிடுவீங்க. உட்காரலாம். நீங்கள் ஸ்லோலி நீங்கள் வெரி குட். நீங்கள் சேர் மட்டும் பிடிச்சிருக்கீங்க. இல்லை நீங்கள் ஒரு கை இல்லை, ஒரு கை சேர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது, கொஞ்சம் கம்மி. ஏன்னா நம்ம பண்ணலாம். ட்ரை பண்ணாதீங்க. வீட்டில் போய் ட்ரை பண்ணக்கூடாது. யாருமே வீட்டில் போய் ட்ரை பண்ணக்கூடாது. வெரி குட். நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, ஸ்டாண்டிங் பேலன்ஸ் தான் பார்க்கணும். ஓகே, எல்லாம் மாறும். நீங்கள் So for நீங்கள் கேட்டீங்கல்ல போருக்கு என்னென்னு, ஸோ யூ கீப் யூர் ஹேண்ட்ஸ் ஹியர். உங்களால் முடிஞ்சது காலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களால், அதாவது ஒரு 1 degree போனாலுமே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ அப்புறம் சிங்கிள் லெக் ஸ்டாண்ட், சும்மா நிற்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா இது அந்த 1 hourல ஒரு 5 to 10 நான் உங்களுக்கு சொல்லி தரதா 5 times. எல்லாமே 5 times. இப்போ 1 leg ஸ்டாண்ட்னா ஃபர்ஸ்ட் உங்களால் சிங்கிள் லெக்கில் நிற்க முடியாது. ஸோ நீங்கள் இப்படி நிற்பீங்க. ஸோ லூஸ் பேலன்ஸ், பிகாஸ் யூ நீட் டு ஹோல்ட் த சேர் ஆல் த டைம் ஸ்டாண்டிங்க்கு. அது நான் சொல்கிறேன்.